11 போன வருஷத்தில் வந்த அற்புதமான திரைப்படம். இது எல்லாருக்கும் என்ன மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னெலாம் தெரியாது. ஆனால் இது எனக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. நாம் உலகமாக நினைக்கிற ஒருத்தர் இயற்கையாக இறந்து போகிறதே நம்மளால் தாங்கிக்க முடியாது. அது சில நபர்களால் நாம் அவங்கள இழக்கிறோங்கும்போது அந்த கோபமும் சரி, வலியும் சரி, நாட்கள் ஆக ஆக நிச்சயமாக குறையாது, அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நாம் அனுபவிக்கிற அதே வலி அவங்க அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த வழியை அவங்களாவே தேர்ந்தெடுத்துக்கிட்டால் அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ். இந்த படத்தில் ஒரு படத்தோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இவ்வளவு திருப்தியாக நான் பார்த்துருக்கேன்னா அது இதுதான் முதல் படம். அந்த கதாநாயகனோட முகப்பாவும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். அதுக்கான காரணமும் ஒரு காட்சியாக இருக்கும். திரைக்கதையும் சரி, இயக்கமும் சரி, முக்கியமாக வசனங்கள். இந்த அளவுக்கு வலியை ஒருத்தர் அனுபவித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வசனங்கள் எழுதவே முடியும். அப்படி ஒரு வசனங்களாக இருக்கும். அதில் முக்கியமாக 3 வசனங்கள். அந்த கடைசியாக தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் மாதிரி தெரியப்படுத்தியிருப்பாரோ என்னவோ. அதில் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை ஃப்ரான்சிஸ் பக்கத்துலேயே புதைச்சிடுங்க, ஏன்னா அவனுக்கு இருட்டுன்னா பயம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த போலீஸ்காரர் சொல்லுவார் இவர்கிட்ட, நீ இவ்வளவு பண்ணியிருக்க, உனக்கு கண்டிப்பாக டெத் சென்டென்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு. நான் 17 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கான காரணம், அதாவது இந்த ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அவன் ஒரு நடைபிணம். 3வது, கடைசியாக அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தப்பு செஞ்சவங்கள மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவங்கள மறக்க சொல்கிறீங்க, என்னால் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. உண்மையிலே அது ரொம்ப யதார்த்தமான வழி நிறைந்த வரிகள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. இதுக்கு முன்னாடி நிமிர்ந்த நெல், வேலைக்காரன், இந்த 2 படம் ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் இதுவும் ஒன்று. சொல்லப்போனால் அது 2 விட இது ரொம்ப பெஸ்ட்டு. 11 மஸ்ட் வாட்ச்.